Hi friends, welcome to Maha's channel, Maha Be Positive. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த காஷ்மீர் நான் டிராவல் போட்டுருந்தேன் இல்லையா அந்த காஷ்மீர் சீரிஸ் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து அது கீழே வந்து நிறைய क्वेश्चंस கேட்டிருந்தாங்க டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ அந்த கேட்ட क्वेश्चंस டவுட்ஸ்க்குலாம் நான் வந்து சின்னதாக ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் பட் வந்து இதே ஒரு வீடியோவாக போட்டுடலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த क्वेश्चंसலாம் வருது அப்படிங்கிறதுனால நான் என்னென்ன மாதிரி क्वेश्चंस கேட்டாங்க அப்படிங்கிறத நான் இடையில வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ இதில் இருக்கிற மற்ற பிளேஸ்க்கு போகிற மாதிரி காஷ்மீர் வந்து ஜஸ்ட் லைக் தட் போயிட்டு வர முடியாது நிறைய டிப்ஸ் இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து போகிறதுக்கு முன்னாடி பிளான் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அந்த மாதிரி என்னென்ன பிளான்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயம் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு ட்ராவலோட காஷ்மீரோட ட்ராவல் கைடு மாதிரி இருக்க போகிற வீடியோ இது வாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை வாங்க நம்ம ஃபுல்லாக எல்லா டிப்ஸையும் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அதை எப்படி பிளான் பண்ணுறது அதுக்கு எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும் அது மாதிரி என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு விஷயமாக பார்க்கலாம் ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்த்துட்டு இப்படி ஒரு விஷயங்களுக்கெல்லாம் கோ த்ரூ பண்ணிட்டு தான் வந்து நம்ம அந்த பிளேஸை போய் பார்க்கணுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய பிளேஸ் தான் பேரடைஸ் ஆன் த எர்த் அப்படின்னு சும்மா வந்து சொல்லலை அதுக்கு டிசர்விங் பிளேஸ் தான் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம இந்தியாவுக்குள்ளே இப்படி ஒரு பிளேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ இவ்வளோ டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருந்தால் கூட இவ்வளோ பயம்லாம் இருந்தால் கூட நம்ம போயிட்டு வந்ததுக்கப்புறம் அது 1% கூட நமக்கு வந்து ஃபீல் ஆகாது எல்லாருக்கும் மற்றவங்களுக்கு நம்ம ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் கண்டிப்பாக நீங்கள் காஷ்மீர் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெரி வெரி சேஃபான அந்த பிளேஸ் அதில் வந்து எப்படி வந்து ஒரு 3 days 4 daysக்குள்ளே நம்ம பிளான் பண்ணலாம் ஃபுல்லாக எல்லா பிளேஸையும் கவர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து காஷ்மீரோட ட்ரிப் எப்படி பிளான் பண்ணலாம் என்னென்ன பிளேசஸ்லாம் வந்து ஒரு 4 daysக்குள்ளே பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு காஷ்மீருக்கு வந்து ஸ்ரீநகர் வந்து அதோட கேபிட்டல் அதுக்கு தான் வந்து நம்ம போக முடியும் ஃபஸ்ட்டு ஸோ போகிறப்போ வந்து நம்ம வந்து பை ஏரில் போகிறது தான் வந்து நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் பை ஏரில் போகிறப்போ வந்து நமக்கு ஒரு 2 monthsக்கு முன்னாடியே வந்து புக் பண்ணிட்டோம்னா நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே வந்து நமக்கு ஃப்ளைட் புக்கிங்லாம் கிடைக்கும் ஸோ இது வந்து ஒரு பேக்கேஜ் டூர் அந்த மாதிரி டைப்பில் தான் நாங்கள் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ பேக்கேஜ் டூர்னால் எத்தனை மெம்பர்ஸ் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கே இருக்க ஹோட்டல் புக்கிங்காக இருக்கட்டும் அது இல்லாமல் அங்கே இருக்கிற சைட் சீயிங் இருக்கட்டும் ட்ராவல் கார் இது எல்லாமே இன்க்ளூடட் தான் வரும் லோக்கல்லையே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிஷா கார்டன் இருக்குது அப்புறம் ஷாலிமார் கார்டன் இருக்குது துலீப் கார்டன் இருக்குது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு கார்டன்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour பக்கம் பார்க்குற அளவுக்கு ரொம்ப பெரிய பிளேஸ் இருக்கும் அது துலீப் கார்டன்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து வேர்ல்டுலேயே ரொம்ப பெரிய துலீப் கார்டன் இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்க்குறக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு ஈவினிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து சங்கராச்சாரியார் டெம்பிள் இருக்குது அது கண்டிப்பாக போங்க கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும் ஸோ வந்து கொஞ்சம் ஓல்டு பீப்புளாலலாம் வந்து அவ்வளோ ஹைட்டுக்கு போக முடியாது பட் மற்றபடி எல்லாரும் போய் பார்க்கலாம் ஸோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ் அது இல்லாமல் அந்த நிஷா கார்டன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோலி வாட்டர் அது நல்ல சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது ஸோ இது பேக்கேஜ் டூர் போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ச் டு மே வந்து ஒரு சம்மர் பேக்கேஜ்னு வச்சுருக்காங்க ஜூன் டு நவம்பர் வந்து ஒரு மிட் பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க டிசம்பர் டு ஃபெப்ரவரி வந்து வின்டர் பேக்கேஜ் மாதிரி வச்சுருக்காங்க ஸோ டிசம்பர் டு ஃபெப்ரவரி போனால் நம்ம ஸ்னோஃபால் எல்லாமே பார்க்கலாம் ஸோ ஸ்னோஃபால் வேண்டாம் எனக்கு வந்து நிறைய க்ரீனாக வந்து நான் பார்க்கணும் அப்படி இருக்கவங்க வந்து ஜூன் டு நவம்பரில் போகிறது தான் வந்து பெஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ கிளைமேட்டும் வந்து ஒரு மாட்ரேட்டாக இருக்கும் எக்ஸ்ட்ரீம் குளிரும் இருக்காது நம்ம வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்கும் ரொம்ப சின்ன குழந்தைங்களும் சரி கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்கவங்களாம் வந்துட்டு இந்த வின்டர் சீசனை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது சம்மரில் வந்து அஸ்யூஷுவல் எந்த ஹில் ஸ்டேஷனாக இருந்தாலும் சம்மரில் போகிறப்போ நல்லாவே தான் இருக்கும் ஸோ இது வந்து டால் லேக் அப்படிங்கிற ஒரு இடம் இந்த டால் லேக்கில் வந்து நம்ம வந்து ஸ்ரீநகர்லேயே தான் இருக்குது ஸோ இதில் வந்து
வந்து நம்ம வந்து ஒரு 4 டேஸ்க்கு வந்து நம்ம பிளான் பண்ணி போகிறோம் அப்படின்னாக்கா டால் லேக்கில் வந்து 1 டே இல்லைனா 2 டேஸ்க்கு மட்டும் புக் பண்ணிடுங்க. அதுவும் அந்த வந்து பேக்கேஜ்லேயே வரும். பேக்கேஜ் இல்லாமல் நம்ம அங்கே போய் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். டால் லேக்லேயே இந்த வந்து ஹவுஸ் போட், அதாவது ஃப்ளோட்டிங் ஹவுஸ் போட் அப்படின்னு இருக்கும். ஸோ அது வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அங்கேயே வந்து ஸ்டே பண்ணலாம் நைட்டு. ஸோ அது வந்து அந்த பர் டேக்கு இவ்வளோ அப்படின்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து அந்த எங்கேயும் அந்த ரோட்டுக்கும் வந்து நம்ம போகிறதுக்கு வந்து ஒரு போட்டு மூலமாக தான் நம்ம அக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து 1 or 2 டேஸ் மட்டும் இங்கே ஸ்டே பண்ணால் போதும். மீதி இருக்க 2 டேஸ் வந்து நம்ம வந்து வெளியில் இருக்க ஹோட்டல்ஸ்லேயே வந்து நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஸ்டே பண்ணுறப்போ வந்து நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து மார்க்கெட் போகிறப்பையும் ஒவ்வொரு போட் பிடிச்சி போகிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ என்னுடைய இது வந்து ஒரு 4 டேஸ் போகிறோம் அப்படின்னாக்கா 2 டேஸ் வந்து இல்லை 1 டே மட்டும் நம்ம வந்து ஹவுஸ் போட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு மீதி 2 டேஸ் வந்து நார்மல் ஹோட்டல்லே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இது எல்லாமே கஸ்டமைஸ்டாக வந்து முன்னாடியே பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போகிறப்பே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு சிலர்லாம் 4 நாளுமே 5 நாளுமே வந்து அந்த ஹவுஸ் போட்டில் புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த போட்டை பிடிச்சிட்டே டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ ஹவுஸ் போட் மூலமாக போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா மீனா பஜார்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அவங்களே வந்து அந்த போட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நிறுத்துவாங்க ஒவ்வொரு பிளேஸ்க்காக. சாஃப்ரான் ட்ரீஸ் நிறைய இருக்கும், குங்குமப்பூ இருக்கும், அந்த மரங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி தோட்டங்கள் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஆப்பிள் ட்ரீஸ் தோட்டம்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் அவங்க போட்டில் இருந்து போகிறப்பே காட்டுவாங்க. அதாவது ஃப்ளோட்டிங் கார்டன் ஒன்று சூப்பராக வச்சுருப்பாங்க. சுடரும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து போட்லேயே வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ வந்து திருப்பி வந்து நமக்கு வந்து போட்லேயே வந்து சர்வும் பண்ணிவிடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த போட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான பிளேசஸில் எப்படி அங்கே காஷ்மீரோட வெஜிடபிள்ஸ் விளையுது, அங்கே இருக்க ஃப்ளவர்ஸ் கார்டன்லாம் வந்து எப்படி இருக்குது, அது இல்லாமல் உள்ளேயே வந்து ஒரு சின்ன ஒரு ஃப்ளோட்டிங் லைப்ரரிலாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அந்த காலத்து ஒரு அரண்மனையும் வந்து ஃப்ளோட்டிங் இதுலேயே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து டால் லேக்கில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள். வின்டர் டைமில் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நிறைய ஸ்னோ ஆக்டிவிட்டீஸ் இருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஸ்கேட்டிங் ஒரு சில விளையாட்டுகள்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து வின்டர் டைமில் போக முடியுமா. பட் இந்த போட்டிங் வந்து வின்டர் டைமில் வந்து அந்த போட்டிங் மட்டும் இது பண்ணவே முடியாது. ஸோ அதை வந்து பார்த்துக்கணும். ஸோ அந்த மார்க்கெட் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் சம்மர் டைமில் மட்டும்தான் வந்து அக்சஸ் பண்ண முடியும். வந்து பக்கத்தில் நம்ம மற்றவங்களாம் கொண்டு வந்து என்னென்ன திங்ஸ்லாம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லலாம் காட்டுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மற்றபடி பார்க்கில் வந்து நிறைய நம்ம பிளேஸில் பார்ப்போம். பட் இந்த மாதிரி ஒரு ஃப்ளோட்டிங்லேயே வந்து மார்க்கெட் இருக்கிறது, கார்டன் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம காஷ்மீரில் மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ கேரளாவில் வந்து இந்த மாதிரி ஆலப்புழாவில் எப்படி வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை விட மச் பெட்டராக வந்து இந்த காஷ்மீரில் இருக்குன்னு சொல்லுவேன். அதனால் இதுக்கு கண்டிப்பாக வந்து டைம் அலாட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நமக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இது வந்து வின்டரில் போனோம்னா இந்த டால் லேக்கை வந்து நம்ம அக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா இந்த டால் லேக்குங்கிறது இந்த லேக் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலெல்லாம் கிரிக்கெட்லாம் விளாடுவாங்களாம். ஸோ அதனால் நம்ம போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸோ இந்த மார்க்கெட்டுக்குள்ளே போகிறதோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த சம்மரில் போகிறப்ப மட்டும்தான், அதாவது நம்ம வந்து இந்த பிஃபோர் நவம்பருக்கு மட்டும்தான் வந்து இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ அவங்களே வந்து அந்த போட் மார்க்கெட்டில், அதாவது இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து இருக்கவங்களே வந்து அந்த வின்டர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஊருக்கு வந்துடுவாங்களாம். அதாவது இந்த காஷ்மீர் சிட்டிக்குள்ளே வாழ ஆரம்பிச்சிருவாங்களாம். ஸோ அதனால் இந்த இதை வந்து அக்சஸ் பண்ணணும், இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஜூன் டு நவம்பர் ஆர் மார்ச் டு மே இந்த டைமில் போகிறதா வந்து பெட்டர் அப்படின்னு சொல்லுவேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ட்ரிப்பு வந்து குல்மர்க் செகண்ட் டே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முக்கியமான என்ன சொல்கிறேன் அப்படின்னாக்கா எவ்வளோ இயர்லியராக கிளம்பணுமோ அவ்வளோ இயர்லியராக கிளம்பணும். கையில் வந்து நிறைய லிக்விட் கேஷ் வச்சுக்கணும். ஸோ அங்கே வந்து எந்த இடையில வந்து எந்த ஏடிஎம் அதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்சஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அது இல்லாமல் ஃபுட்டும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணிட்டு போகணும். அங்கே வந்து 2 ஷாப்ஸ் தான் இருக்கும். அது 2லேயே வந்து ஒரு இதில் வந்து காஷ்மீரி புலாவ், இன்னொரு இதில் வந்து மேகி நூடுல்ஸ் அது மாதிரி கிடைக்கும். இதை தவிர அங்கே வேறு எதுவுமே கிடைக்காது. டீ வந்து கிடைக்கும். அது வந்து காஷ்மீரி சாய்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அது மட்டும் தான் கிடைக்கும். ஸோ மற்றபடி வேறு எந்த ஃபுட் ஐட்டமும் வந்து குல்மர்க்கு போகிறப்போ வந்து நமக்கு வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதிலெல்லாம் கொஞ்சம் முன்னாடியே பார்த்துக்கணும். ஷாப்பிங்க்கு வந்து நம்ம வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நான் அந்த மாதிரி ஷாப்ஸ் இடையிலேயே இருக்கும். நம்ம குல்மர்க் போகிற வழியிலேயே நிறைய ஹேண்ட்லூம் ஷாப்ஸ் இருக்குது. நீங்கள் எந்த ஷாப்ஸில் வேணால் அக்சஸ் பண்ணலாம்.
ஸோ இந்த ஷாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர்மெண்ட் ஷாப் தான். ஸோ அதனால் ரேட் வந்து ஃபிக்ஸ்டாக தான் இருக்கும், எந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் இருக்காது. ஆனால் வந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பியூராக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக காஷ்மீரோட பியூரான ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னாக்கா இந்த மீனா பஸாருக்குள்ளேயும் வாங்கலாம். ஸோ வெளியில் வந்து நிறைய மார்க்கெட்ஸ் இருக்கிறனால கரெக்டான பிளேஸ் எது அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. ஸோ அது இல்லாமல் நம்ம கொஞ்சம் சீப்பான குவாலிட்டிஸில் அந்த பொருள்கள்லாம் வாங்கணும், நிறைய கிஃப்ட் ஐட்டம்ஸ் வாங்கணும், நிறைய குவான்டிட்டியில் நிறைய பொருள்கள் வாங்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம டால் லேக்குக்கு ஆப்போசிட்லேயே வந்து நிறைய ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம கிஃப்ட் கொடுக்குற மாதிரி ஐட்டம்ஸ் ரொம்ப அஃபோர்டபுளாக 300-400 அதாவது காஷ்மீரோடைய அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு அங்கே கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்குறப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த நிறைய குவான்டிட்டி வாங்கிட்டு போகிறவங்களுக்கு வந்து அது ஈஸியாக இருக்கும். ஸோ அது மாதிரி வாங்குறதா வந்து வாங்கினாலும் வாங்கலாம். இது வந்து இந்த மாதிரி ஷாப்ஸில் போகிறப்போ பியூரான ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அது வந்து ரொம்ப லாங் லைஃப் வரும். அங்கே இருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ வந்து அது எல்லாமே வந்து நம்ம ஒன் டைம் வாங்குறத மாதிரிக்கு ஒரு அசட் மாதிரி தான் வாங்க முடியும். ஸோ இந்த பெட்டு கவர்லாம் பார்த்திங்கன்னா நியர்லி 10,000 20,000 அந்த மாதிரி இருக்கும். இந்த கர்டைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டோர் டெலிவரிலாம் கூட கொடுக்குறாங்க. ஸோ வந்து ஷாப்பிங்க்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து எல்லாமே சூப்பர்பான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த மீனா பஸார்லேயும் கிடைக்கும். வெளியில் இருக்க நிறைய காஷ்மீர் மார்க்கெட்ஸ்லேயும் வந்து நிறைய கிடைக்கும். செகண்ட் டே வந்து குல்மர்க் அப்படிங்கிற ஒரு பிளேஸ்க்கு வந்து போகலாம். ஸோ குல்மர்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர்லேருந்து 65 கிலோமீட்டர்ஸில் இருக்கும். ஸோ இது வந்து கிளம்புறப்போயே வந்து ரொம்ப ஏர்லியராக கிளம்புறணும். இந்த பிளேஸ்க்கு போகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா பெஹல்காம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸை வந்து நம்ம வந்து போக தேவையில்லை, ஏன்னா இது ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இதே சேமே அங்கேயும் அதே தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுனால அந்த பிளேஸை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஒன்றும் நீங்கள் வந்து பெஹல்காம் போங்க, இல்லைனா வந்து குல்மர்க் போங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். பட் அங்கே இருக்க டூரிஸ்ட் பர்சன்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அங்கே இருக்க கைடெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா பெஹல்காம் ஒரு நாள் போங்க, நீங்கள் குல்மர்க் ஒரு நாள் போங்கன்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து கண்டிப்பாக வந்து ரெண்டுமே போகிறப்ப வந்து ஒரு 7 days பக்கம் இருந்தால் தான் நம்மளால் போக முடியும். இதனால் நம்ம மற்ற பிளேசஸ் பார்க்க முடியாமல் போயிடும். ஸோ கண்டிப்பாக வந்து குல்மர்க் போங்க, இல்லைன்னா பெஹல்காம் போங்க. நாங்கள் வந்து பெஹல்காமை ஸ்கிப் பண்ணிவிட்டு குல்மர்க் போயிருந்தோம். குல்மர்கில் வந்து இந்த மாதிரி நம்ம குதிரையில் போகலாம், அது வந்து ஒரு அக்சஸ் பாயிண்ட் மேலே போகிறதுக்கு. இன்னொன்று வந்து கொண்டோலா ட்ரிப் அப்படின்னு சொல்லுவாங்க, விஞ்சில் போவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு சில பேக்கேஜ்லேயே வந்து கொண்டோலா ரைடுக்கும் வந்து சேர்த்து அவங்களே எடுத்துக்கிறாங்க, முன்னாடியே சார்ஜ் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து ஃப்ரீயாக நம்ம போய்க்கலாம். இப்போ கொண்டோலா ரைடு வந்து உலகத்திலேயே வந்து ஹையஸ்ட் விஞ்ச் வந்து இங்கே தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சிலருக்கு வந்து ஹைட் அலர்ஜி இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த ரைடை வந்து தவிர்த்துருங்க. அதுதான் என்னுடைய அட்வைஸாக நான் சொல்லுவேன். ஒரு சிலருக்கு மேலே போயிட்டு நிறைய பேருக்கு வாமிட் வரும், ஒரு சிலருக்குலாம் வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதை வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க விஞ்சில் போகிறவங்க. நாங்கள் வந்து ட்ரை பண்ணது வந்து போனியில், அதாவது குதிரையில் போகிற ரைடை வந்து ட்ரை பண்ணோம். இதுக்கு போகிறதுக்கு மட்டுமே பார்த்திங்கன்னா 3 hours ஆகும். அதுக்கப்புறம் திருப்பி வர்றதுக்கு வந்து ஒரு 3 hours ஆகும். அங்கே போய் பார்க்குறதுக்கு ஒரு 1 hour அப்படின்னு வச்சுட்டா கூட டோட்டல் வந்து 7 hours, அதாவது அந்த டே ஃபுல்லாகவே அதுக்கு தான் டெடிக்கேட்டடாக இருக்க மாதிரிக்கு ஆகிடும். ஸோ அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுட்டு சீக்கிரமாக போயிட்டு வந்தீங்கன்னா தான் அன்றைக்கி வந்து அந்த ஃபுல் டேவை வந்து நம்ம கவர் பண்ண முடியும். அந்த குல்மர்க்குங்கிற ஏரியா வந்து இது வந்து அந்த குதிரைக்கு போகிறது மட்டும் வந்து பார்கெனிங் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த இடம் வந்து கண்டிப்பாக பார்கெனிங் பண்ணுற இடம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ வந்து 2000லேருந்து 3000 அந்த மாதிரி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன எக்ஸ்ட்ரா டிப்பு அப்படின்னு பார்த்தா, போகிறப்ப நிறைய வந்து லிக்விட் கேஷ் எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா அங்கே எல்லாமே காஷ்மீர் ட்ரிப்பே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்பென்சிவ் ட்ரிப் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க திங்ஸும் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் இருக்கும். ரெண்டாவது இந்த மாதிரி குதிரையிலலாம் போகிறோம் இல்லையா, அவங்களாம் வந்து எந்த இதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க, பேபாலோ இல்லை கூகுள் பேவோ அந்த மாதிரி எந்த. ஒரு சிலருக்குலாம் வந்து மொபைல் அக்சஸ் கூட இல்லாமல் இருக்கும். இன்னொரு விஷயம், அங்கே வந்து எந்த மொபைலுமே ஒர்க் ஆகாது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். எந்த நெட்வொர்க்குமே வந்து வேலை செய்யாது, ஒன்லி BSNL மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேறு எந்த நெட்வொர்க்குமே ஒர்க் ஆகாது. ஸோ வந்து நம்ம வைஃபை எதிர்பார்க்க முடியாது. அதாவது டோட்டலாக வந்து மற்ற உலகத்துலேருந்து டிட்டாச் ஆனால் எப்படி இருப்போம் அப்படி தான் வந்து அந்த காஷ்மீர் ட்ரிப்பே இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் வந்து தயாராக இதே போகணும். அங்கே போய்ட்டு நம்ம வந்து இமெயிலோ அங்கே போய்ட்டு நம்ம வேறு எந்த அக்சஸுமே பண்ண முடியாது. ஸோ ஏடிஎம்மும் பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பக்கத்துலலாம் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து லிக்விட் கேஷ் எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஒரு ரைடுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அங்கே வந்து ஒரு 2000 3000 அப்படின்னு பர் ஹெர்டு வந்து நம்ம செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ 3 பேர் போனீங்கன்னா அட்லீஸ்ட் வந்து ஒரு ட்ரிப்புக்கே, அதாவது ஒரு நாளைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பக்கம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி
இருக்கும் இந்த ரைடுக்கெலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக லிக்விட் கேஷ் எடுத்துகிட்டு போங்க. வேறு எந்த இதுலேயும் நம்ம வந்து அங்கே பே பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அது வந்து முக்கியமான ஒரு டிப்ஸு. அதுவும் இல்லாமல் போகிறப்ப வந்து எமர்ஜென்சி பில்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போங்க. அங்கே வந்து மெடிக்கல் இதெல்லாம் வந்து ஒரு 2-3 ஹாஸ்பிட்டல்ஸ் தான் பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. ஸோ நிறைய வந்து நம்ம யூஸ் பண்ணுற அதே சேம் பில்ஸ்லாம் அங்கே கிடைக்குமா என்னன்னு தெரியாது. ஸோ அந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும். இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த கிளைமேட் வந்து எப்போ வேணாலும் மழை வரும். ஸோ அதனால் வந்து எப்பயுமே கையில் வந்து ஹேண்டியாக வந்து அம்பர்லாம் வச்சுக்கலாம். இல்லைனா அந்த இதுக்காக வந்து தனியாக ஒரு கோட் இருக்குது, அது வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். அங்கேயே வந்து ரெண்ட்டுக்கு வாங்கிக்கலாம். அந்த ரெண்ட்டுக்கு வாங்குகிற கோட்டுமே வந்து குல்மார்க்கு போகிறதுக்கு முன்னாடியே ரெண்ட்டுக்கு நிறைய ஷாப்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரெண்ட்டுக்கு க்ளோத்ஸ் நம்ம வாங்குறப்போ வந்து அந்த பூட்ஸ்லேருந்து கையில் க்ளவுஸ்லேருந்து இதெல்லாம் தேவையா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது வந்து அங்கே மேலே வந்து நம்ம வந்து போகிறப்ப ஃப்ரீசிங் பாயிண்ட் வரும். ஸோ அந்த பாயிண்ட்டில் வந்து எப்போ வேணாலும் மழை வந்துடும். அது இல்லாமல் ரொம்ப டெம்பரேச்சர் எல்லாம் ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் இருக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து அங்கே தேவைப்படும். அது இல்லைனா திருப்பி கீழே வரப்போ நம்ம வந்து சிக்காயிடுவோம். ஸோ அதுக்கு கேர்ஃபுல்லாக கண்டிப்பாக அது தகுந்த மாதிரி க்ளோத்ஸ் வந்து நம்ம வாங்கிட்டு போகிறது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆனால் அதை நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்கெனிங் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரே குவாலிட்டி தான் இருக்கும். அதாவது ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணுற மாதிரி க்ளவுஸஸ்லாம் கூட நிறைய கிடைக்குது. ஸோ அதை கண்டிப்பாக வாங்கிட்டு போகணும். அதுதான் வந்து குல்மார்க்கில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். ஸோ அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நார்மல் ஹோட்டல்லே வந்து நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து பைக் ரைடர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அட்வென்ச்சர் ட்ரிப்புக்கெலாம் போகிறவங்களுக்குலாம் பைக் வந்து ரெண்ட் பண்ணி நம்ம ஸ்ரீநகர்லேருந்தே வந்து கிளம்பி போகலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ பாய்ஸ் தனியாக போகிறவங்க இல்லை கப்பலாக போகிறவங்க வந்து ஸ்ரீநகர்லேருந்தே வந்து பைக்கை ரெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். இது வந்து டெல்லியிலேருந்து கூட ரெண்ட் பண்ணிவிட்டு கூட வராங்க. அங்கே இருந்துட்டு இங்கே வந்துட்டு டிரான்ஸ்போர்ட்டில் வந்துடும். ஸோ இங்கேருந்து வந்து அவங்க வந்து திருப்பி அதை பைக் எடுத்துகிட்டு அவங்க வந்து ஹில் ஸ்டேஷனுக்குலாம் போவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேர்ட் டே வந்து என்ன ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோன்மார்க் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போகலாம். ஸோ சோன்மார்க்கில் வந்து இந்த பர்டிகுலர் பிளேஸ் இந்த ஃபேஸ் 1ன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வரைக்கும் தான் வந்து நம்மளுடைய ஓன் கார் வந்து வரும். ஸோ அதுக்கு மேலே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுற காரில் தான் நம்ம போக முடியும். ஸோ அதுக்கும் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அதாவது 3000லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 3 பேர் இருந்தோம்னா 9 to 10,000 கண்டிப்பாக ஆகும். ஸோ இதுவும் கண்டிப்பாக நம்ம போக வேண்டிய ஒரு ட்ரிப்பு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்ச்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் மட்டும்தான் இந்த பிளேஸை வந்து நம்ம போக முடியும். வின்டர் டைமில் வந்து கண்டிப்பாக அதெல்லாம் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகிருக்குமா. ஸோ எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம வந்து போகவே முடியாது. இது வந்து நிறைய பியூட்டிஃபுல்லான பிளேஸுங்க. இது வந்து 0 பாயிண்ட் இருக்குது, சோஜிலா பாஸ்ன்னு சொல்லிட்டு மேலே ஒரு பாயிண்ட் இருக்குது. இதுக்கு மேலே போக போக தான் வந்து முக்கியமான நிறைய பிளேசஸ் வரும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த சோன்மார்க்கை வந்து கண்டிப்பாக போங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹைட்டில் இருக்கிறனால கொஞ்சம் ஓல்டு பீப்புள், அதாவது 80+ இருக்கவங்க வந்து இது கண்டிப்பாக போக முடியாது. இந்த பாயிண்ட்டோடு அவங்க போயிடலாம். அது இல்லாமல் ரொம்ப சின்ன குழந்தைங்க 3 இயர்ஸ்க்கு பிலோ இருக்க பிள்ளைங்களும் வந்து அழைச்சிட்டு போகாதீங்க. ஏன்னா ரொம்ப ஹைட்டில் போக போக என்ன ஆகும் அப்படின்னாக்கா அங்கே கொஞ்சம் ப்ரீத்திங் ப்ராப்ளம்லாம் வரும். நான் போயிருந்தப்போ கூட ஒரு ஆன்ட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவங்களால நடக்கவே முடியல. அவங்களுடைய ஒரு குழந்தை குழந்தைய வேற கையில் வச்சுட்டு இருந்தாங்க, அவங்களுடைய பேர குழந்தை போல இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து அந்த குளிரை தாங்கவே முடியல. ஸோ அதனால் இதை நான் கண்டிப்பாக ஒரு டிப்பாக வந்து வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இந்த 0 பாயிண்ட் போகிறப்ப, அதாவது சோஜிலா பாஸ் அப்படிங்கிற பிளேஸ்க்கு போகிறப்ப வந்து கண்டிப்பாக வந்து இந்த சின்ன குழந்தைங்க வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அங்கே ப்ரீத்திங் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். கொஞ்சம் ஆஸ்துமா ப்ராப்ளம் இருக்கவங்களாம் கூட அந்த பிளேஸ்க்கு போகணும். மற்றபடி மற்ற நார்மலான எல்லாருமே வந்து அந்த பிளேஸ்க்கு போகலாம். அந்த போகிற வழியே வந்து பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இந்த அமர்நாத் யாத்திரைக்கு போகிறவங்க, அது இல்லாமல் நம்மளுடைய மிலிட்ரி கண்ட்ரோல் ஆக்குப்பைடான ஏரியாஸ், நம்மளுடைய கார்கில் வார் நடந்த இடம், இதெல்லாம் இருக்கும். ஸோ வந்து NH1 இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்குறதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப அமேசிங்கான பிளேஸ்லாம் வந்து இந்த சோஜிலா பாஸில் தான் இருக்குது. ஸோ இந்த பிளேஸை பார்க்கணுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மார்ச் டு செப்டம்பரில் போகிறப்ப மட்டும்தான் பார்க்க முடியும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பிளேஸ் காஷ்மீரில் அப்படின்னு சொல்லலாம். மற்ற டைமில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்னோஃபால் மட்டும்தான் பார்க்க முடியும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு. நிறைய பேர் வந்து சோன்மார்க் பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. சோன்மார்க்கில் இருக்கிறவங்களே வந்து இந்த வின்டர் டைமில் வந்து அவங்க வந்து மலையெல்லாம் காலி பண்ணிவிட்டு கீழே வந்து வேறு ஒரு பிளேஸில் வந்து தான் இருப்பாங்க. ஒரு 6-7 மந்த்ஸ் வரைக்கும் வெளியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி பழையபடி அவங்களுடைய பிளேஸ்க்கு போவாங்களாம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் மெசேஜ் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த வின்டர்
டைமில் வந்து இந்த பிளேஸ்க்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு நம்மளுடைய ட்ராவல் பிளாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் போயிருக்கோம், மும்பை போயிருக்கோம், நைனிட்டால் போயிருக்கோம். இந்த மாதிரி பிளேசஸில் வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரிக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து அதுக்குரிய டிப்ஸ் எல்லாம் நம்ம போடலாம். பட் அந்த காஷ்மீர் சீரீஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா தான் வந்து நிறைய வந்து காஷ்மீருங்கிறது மெயினாகவே டூரிசமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா காஷ்மீர் போகிற பீப்புள் வந்து அதிகரிப்பாங்க. அது மூலமாக வந்து அங்கே டூரிசமுக்கும் வந்து மெயினாக வந்து அதுவும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்க மாட்டேங்குது. நீங்கள் ஷேர் பண்ணால் மட்டும்தான் அந்த வீடியோஸ் வந்து அதிகமாக எல்லோரும் பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே ஹாப்பி ஆல்வேஸ். பாய்.